ராமாயணம் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும்போது ரீசெண்டாக 4000 கோடியில் இந்த படம் உருவாகிறதா சொல்ல வர்றாங்க. இது கிட்டத்தட்ட அவதார் படங்களை விடவும் அதிக பட்ஜெட் அப்படின்ட்டு. இதை சுற்றி எக்கச்சக்க கேள்வி வருது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஆதிபுருஷ்னு ஒரு படம் மிகப்பெரிய லெவலில் லாஸை சந்திச்சது. கண்ணப்பர்னு ஒரு படம். ஆமாம், இது மாதிரி பல வரலாற்று படங்கள் நாங்கள் எடுக்கிறோம், மித்தாலஜி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்களுக்கு லாஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது இதில் 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார் அது? முதல்ல 4000 கோடியாங்கிறது கேள்வியாக இருக்குது. ஏன்னா சொல்லும்போது சொல்லுவோமே இன்னும் ஒரு 1000 கோடி சேர்த்து சொல்லுவோமே அப்படின்னு கூட இங்கே சொல்லலாம். பட் 4000 கோடிக்கு என்ன தேவை இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவதாரே 4000 கோடிக்கு எடுக்கல, அப்புறம் இவங்க எதுக்கு 4000 கோடி செலவு பண்ணணும்? அதுக்கு அவசியம் இல்லை. சும்மா சொல்லும்போது சேர்த்து சொல்லுவோமேனு இவங்க சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே இந்த இதிகாசங்களை படமாக்க சொல்வது ஒரு அரசியல். இப்போ இதற்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்குது. யாரோ சொல்லி யாரோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி புராண படங்கள் நிறையா இங்கே வருது. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி புராண படங்களை விரும்புகிறவங்க கிடையாது. அவங்க மத்தியில் இதை கொண்டு போய் புகுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து மாடர்னாக கொண்டு போங்க. இப்போ ஒரு ராவணன் இருக்கார், ஒரு ராமன் இருக்காருன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி எப்படி இந்த காமிக்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வழக்கமாக ட்ராமாவில் பார்த்த ஒரு ராமர் வரமாட்டார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படத்தில் உள்ள ராமர் வரமாட்டார், வேறு மாதிரி வருவார். இப்போ கல்கின்னு ஒரு படம் பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. எனக்கு கதையே புரியல ரொம்ப நேரம், என்னடா அது எங்கெங்கேயோ போகிறாங்களே என்னமோ அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து இதை மாடர்னாக மாற்றுறாங்க. ஓகே, அவங்க நோக்கம் என்னென்னா இந்த இதிகாசங்கள் வந்து ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடக்கூடாது, இதை கொண்டு போய் அடுத்த தலைமுறைன்னு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவங்க எண்ணமாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 4000 கோடியாகவே இருக்கட்டும், அது ஒரு பெரிய காசு கிடையாதுங்கிறது தான்.